மாப்பிள சொல்லுவோமா? மாமனுக்கு தொப்பை பெருசா இருக்கு, அதை கம்மி பண்ணணும். ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, ஜிம்முக்கு போ. ஒரு 2 மாசம் ஒர்க் அவுட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா தொப்பை குறைஞ்சிட போகுது. நீ போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஜிம்முக்கு போவோம். மாப்பிள ஜிம்மெல்லாம் செட் ஆகாது மாப்பிள. ஜிம்முக்கு போக கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. என்ன பண்ணலாம்? அம்மிக்கல் இருக்குல்ல, அவன் அம்மிக்கல். இந்த அம்மிக்கல் மேல உருட்டல் இருக்குல்ல, உருட்டல். நான் என்ன பண்றேன்னா, ஒரு 2 வாரம் நைட்டு தூங்கும் போத வயிற்றுல போட்டு ஒரு 10 வாட்டி உருட்டு. சரியா? ஆட்டோமேட்டிக்கா தொப்பை குறைஞ்சிரும். சூப்பரா இருக்கும். ஓகேவா? வேற எந்த ஐடியா தெரியலமா, இதான் பெஸ்ட். அந்த பாரத்தை குறைக்க இந்த பாறாக்கள் வச்சாதான் கரெக்டா இருக்கும். அப்படியா மாப்பிள? இப்படி பண்ணா 2 வாரத்துக்கு பண்ணா சரியாயிருமா? சூப்பர் மாப்பிள. சரிம்மா, வீட்டுக்கு போற பாப்போம். The next day. ஹலோ அம்மா. ஆமா இல்லையா, அத்தை பேசுறியா? அத்தை மாமா இருக்காங்களா? மாமா ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்காயா? ஐயோ, என்னாச்சு? இந்த பொறுமோக்கு மூதேவி சொல்லிச்சிருந்தார்ல, வயிற்றுல அம்மிக்கல்ல போட்டு உருட்டு தொப்பை குறைய சொல்லியிருக்கான் போல. இந்த நாயும் அந்த பேச்சை கேட்டு வந்து உருட்டு ஊட்டியிருக்கான். தெரியாத இடத்துல போய் பட்டுருச்சியா. மாமா ரொம்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காயா, என்ன பண்றது தெரியலையா. வந்து மாமா வந்து பாத்துட்டு போயா. என்ன நாய் நான் வந்து பண்ணாலும் தெரியலையா. பார்க்கலாம்.